தேன் பாருங்க மாய்க்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்க. ஆசை தோசை அப்பளம் வடை காணுமா அஞ்சா பாருங்க. நீங்கள் எப்போ நாங்கள் எடுக்கிறாங்க போன 2 கிழமைக்கு முதல் கிழமை எடுக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் எல்லாம் வெட்டி கட்டி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணினாங்க. வெண்டைக்கு திருப்பி அதே ஃபுட்டில் திருப்பி எடுக்கிறோம். சரியா பார்த்தீங்களா என்ன பண்ணு இப்போ எத்தனை நாளைக்கு இப்போ நாங்கள் 12 நாளைக்கு பிறகு திருப்பி எடுக்கிறோம். 12 நாளைக்கு பிறகு எடுக்கிறோம். என்ன கட்டம் இப்போ சொல்லுங்க. இப்போ இன்னும் நாங்கள் இன்னும் ஒரு 2 கிலோ விடலாம். ஆனால் நாங்கள் வந்து அந்த தேனியில் இன்னொரு எதிரி ஓனான் ஏதோ தேனியை பிடிச்சி முழுசாக சாப்பிடுவேன். சரியா விடுதலை அந்த முட்டியலுக்கு கட்டுற தேனியெல்லாம் பறக்கிறதுக்கு காரணம் இது ஒரு ரீசன். இதெல்லாம் புது வடிவாக கட்டி வச்சவாத வடிவாக கட்டியிருக்கணும். நான் திருப்பி வடிவாக கட்டியிருக்கிறேன். சரி தியேட்டர் மோட்டில் இருக்கு. இருக்கு போலையா நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் கவனமாக இருந்தால் சரி. நானும் எல்லாம் குழம்புகளுக்கு எல்லாம் பலிக்கிறோனும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி. அவன் அப்படியே சாப்பிடுவேன். வணக்கம் 2 அவளுக்கு இப்போ தானே ஃபுல்லாக கிடைக்கும். இதுக்கு பிறகு எடுக்கலாமா? இதுக்கு பிறகு இன்னொரு சீசன் நாவல் இப்படியே 10ஆம் மாதம் மட்டும் எடுப்போம். அப்படியே 2 விளைவுக்கு இருக்கா எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காலநிலையும் சரியாக இருக்கணும். நடை பார்த்தீங்களா வன்னி காட்டுக்கெல்லாம் ஏற்கனவே எடுத்த இடம் இருக்குது வச்சுட்டுது. அதுதானே உங்களை காட்டுறேன். இப்படி இருக்கும். இன்னும் வாக்கெல்லாம் அமைதியாக விடுவோம். டிஜிட்டல் ஜூம் அப்படி வேலை செய்து கொள்ளணும். இருக்கு அப்படியே இருக்கு. உறிஞ்சி குடிச்சிருவீங்க. ஏனண்டா வேகமாக வேலை செய்கிறதால. இந்த முதலாவது கூட குத்துது. அதில் சாப்பாடு பற்றாக்குறைகள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன்டா இனி கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஏனண்டா காற்று திருப்பி தொடங்குது. இந்த ஒரு எல்னினோ பிரச்சனையால் என்ன நடக்குமென்னு கணிக்க இயலாது. ஏன்னா தேன் இப்போ இந்த முறை கூட வருது, சில நேரம் குறையும், அப்படி மாறி வெக்கைக்கு வந்து தேன் வைக்கிற அளவு கூடும். எல்லினோன்றதாக்கம் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு டக்குன்னு ஒருக்கா கூட்டி காட்டும். இப்போந்து வித்தியாசமான மாற்றங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். நிலைமைகள் இப்போ பார்த்தா தெரியும். யூடியூப்புகள், ஃபேஸ்புக்கில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் அதுவுமே ஏஐயை வச்சு எடுத்தேன்னு சில பேர் யோசிக்கணும். ஆனால் ஏஐயை வச்சு அது செய்யலை. உண்மையாக நடக்கிற விஷயங்கள். ஓமோ அதுதான் அப்படியே இயற்கைன்ற இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் சுவை பண்ணக்கூடிய மாதிரி தான் அவைகளுக்கு இருக்கும். அதுகளுக்கு பறந்து இடம் மாற்றி இன்னொரு இடத்துக்கு போயிடல. ஆக்கலன்றதால தான் இயற்கை வந்து அப்படி ஒரு கட்டுக்குள்ள அவைகளுக்கு சிறையும் கொடுத்து பெரிய ஒரு தொழிற்பாடையும் கொடுத்துருக்கு. மற்ற விலங்குகள்ண்டா அந்த இடத்துல நிற்கும். ஆனால் தேனி பறந்து அங்கேயும் போய் வரும். எப்படி அந்த கண்ணாடி மாய்க்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. மணாக்கள் வாங்க தொடர்ந்து
நாலு பேர் அடுத்த ஹார்வெஸ்ட் எல்லாம் இப்போ ஆக்கள் கேட்டுருக்கணும் எடுக்க சொல்ல சொல்லி அப்படி பார்க்கறது அந்த நேரமாக வேண்டி கொண்டு போகலாம். நம்பிக்கை என்ன இதில் இதுக்கு மேலே நம்பிக்கை கொடுக்கலாது. ஏன்னா நீங்களே குழவியை பட்டிக்கு எந்த அதான் காட்டி முடிஞ்சிடலாம் வந்துட்டு ரைட் சரியா எல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து இன்றைக்கு எத்தனையாம் தேதி 4ஆம் தேதி நீ 15ஆம் தேதி திருப்பி எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி இதை விட கூட எடுப்போமா ஏனெண்டா இப்போ நாவல் சீசன் இனி அந்த சீசனுக்கு அளவுக்கு அதிகமானதேன்னு வரும். இன்றைக்கு வந்து பாருங்க இந்த தேன் திக்னஸ் அண்டைக்கு தனியாக அவ்வளோ இன்றைக்கு அதான் என்ன நடக்குமாண்டா காலம் போக போக அந்த பூ வந்து கூட வெயிலுக்கு காத்துக்க இருக்கிறதால அது சேர்ந்து உற்பத்தி செய்கிற தேனின்ற அளவு தேனின்ற தன்மை வந்து தன்மையாக இல்லாமல் கொஞ்சம் இறுக்கமாயிடும். அதே நேரம் அதே மாதிரி பூச்சிகளும் வந்து இப்போ கனடால இன்னைக்கு ஹீட் பண்ணி ஆவியாகி கொண்டிருப்பினும் தானே. அப்போ அந்த தேன்களும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக வலிக்கும். அதால் தான் கூடுதலாக காட்டில் எடுக்கிறதே கடைசி தேனாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ஹீட் பண்ணி ஆவியாக்கி இருக்கிற தேன்கள்லாம் கடைசியாக இருக்கிறது. அதான் ஆக்கள் கேட்குறது அதில் எடுக்கிறது இதாக இருக்குது இது தண்ணியாக இருக்குது ஏன்டா இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் விட்டால் சரி அவ்வளோதான். 2 கிழமை விட்டோம்னா இன்னும் ஒரு தேனி ஆவியாக்குறது போன முறை வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. வதையும் புதுசாக கலரையும் பாருங்க கலர் என்ன வேறு வித்தியாசம் இருக்குண்டு டார்க்காக போயிட்டு இப்போ போன முறை கலர் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதை வீடியோலேயே பார்க்கலாம். முதலெடுத்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஓ எத்தனை கூடு இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 கூடு கிடாக்கு. 40 கூடு இருக்கு. அடுத்த வருஷம் அப்படியும் ஒரு 150 கூடு எதிர்பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி டைம்களும் பெறணும் எங்களுக்கு. வேலை எழுதுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்களை வச்சு முதலாம் ஆண்டுலேருந்து சென்ட் பேட்ரிக்ஸ் தான் 2001 சென்ட் பேட்ரிக்ஸ் தான் முடிய மாட்டேன். பழைய மாணவர் யாரும் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். புலம்பெயர் தேசம் உள்ளூர் நாடுகளில் இருந்து எங்களை 175ஆவது ஆண்டு நிறைவுக்கு அடித்தது டிஷர்ட். கிண பேர் வேண்டுருவேன் ஃபாதர்ஸ் மாதிரி கிண பேர் வேண்டுருவேன். எங்களோட பிஷப் பார்க்கலாம் எங்களோட ஃபேமிலி ரிலேஷன் ஆக்கள் இருக்குன்னா அப்போ அவியல் பிஷப் எல்லாம் வேண்டுருவேன் தேன் நம்பிக்கைன்றதை ஒரு நூட்டியம் வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் போவோம். பார்த்தீங்கன்னா கீழே புழுவதை ஏன்னா இது புழுவதை இப்போ புழுவதை இதையும் சாப்பிட போகிறோம். பாவம் என்ன கட்டத்தில் இருக்குன்றக்கா பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோன்னு பார்ப்போம். நீங்கள் நம்பிடாங்க நான் சாப்பிட போகிறேன்டா. சில பேர் உண்மையாகவே நம்பி போடுங்கப்பா. நம்ம பாடி சொன்னது பார்த்து ரசிக்குங்க தேனிங்க. தேனியெல்லாம் கீழே கொஞ்சம் கை வச்சு எடுக்கிற ரிஸ்க். என்ன இதெல்லாம் என்ன வச்சுருந்தா நீங்கள்லாம் கொஞ்சம் ஒட்டி தள்ளி போடுவீங்கன்னா கிட்டால பார்க்க வேண்டியா. தேன் எடுக்க போகிறீங்க இதில்
அதுலேயும் பார்ப்போம், இருந்துச்சுன்னா எடுப்போம். இது அடுத்த ஒரு பிரச்சனையான ஆள். இந்த அது வந்துட்டு வேறு அடுத்த பிரச்சனையான ஆள். மண்டையில் சுற்றி குத்தினது. சரி, கலைச்சி தேய்ச்சி கையால் தட்டாயம் உருக்கி விட்டுடும். ஆக்கள் இதை கலைச்சி விட்டுடும் தானே. அது ஒரு 7-8 கிட்ட ஊற்றினா ஆக்கள் மயங்கி இருக்கணும். இப்போ குழவி மண்டையில் குத்திட்டா இது குத்தினாலும் மாறிச்சரிக்கும். இது கொஞ்சம் பொல்லா விஷம்தான். விஷம்னா இந்த உள்ளு தள்ளி நேரடியாக போவோம். ஆமாம். இப்போ பாருங்க அவங்க சுற்றி எந்த பக்கம் வருது. இதையே விட்டால் கொஞ்சம் காலத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கி போடும் தானே. எது? இந்த பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் லேஸில் அரிக்க மாட்டேன். ஆனால் அதுகளுக்கு அந்த அரிக்கிற தன்மைக்குள்ள இதுகள் இருக்கு. வேற ஒரு ஆள் நசிஞ்சு போனார் அதுக்கு. தேய்ச்சி. இதுதான் கொடுக்கு இல்லை இருக்கு. இது தெரியுதா? ஒரு கனல் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளால தான் விஷம் வந்து உள்ளுக்கு வழி வேற. இதுக்கு இன்னும் இப்போ தான் பெரிய பூச்சி. இனி அடுத்த சீசனுக்கு எடுக்கலாம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லை அதுன்னு லொக் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குதுண்டு. இனி இன்னொரு வாரக்கிழமை எல்லாம் ஃபுல்லாக பெரிய மேலே வந்துடும். இது அடுத்த பட்டம் பேச்சுண்டா. இல்லை பேச்சு விழுது. யாருக்கு பேச்சு விழுது? இந்த இதில் இவையெல்லாம் அடுத்த இன்னொரு பிரச்சனைக்குரிய ஆக்கள். இதில் புழு சின்ன புழு கொண்டு போகுது வேறு போயிட்டு. இது வந்து வேக்ஸ்மத். முழுக சாப்பிட்ற ஆக்கள் சாப்பிட்டு வேலை கிளச்சி விட்டுரும். அதுதான் இதுகளை அடிச்சு விரட்டாங்க. அதுதான் அடுத்த விஷயம் என்னண்டா, அது ஒரு செக்ரீஷனோட வச்சிருக்குது. அந்த செக்ரீஷனால கிட்டத்தட்ட ஒரு ஃபீரோமோனுக்கு ஒத்திசைவான, அதாவது குயினோட ஒத்திசைவான ஒரு சரியான ஒரு அறிவு. ஆனால் இதுக்கு என்ன சரி, இப்போ அடுத்த வாட்டி நாங்கள் போன முறை வச்சு நாங்கள் சரியோ இது போன முறை நாங்கள் வச்சது எல்லாம் கருவாடு மாதிரி வந்துச்சு. இது வந்து பழைய வதையில் நாங்கள் என்ன செய்யண்டா வச்சு விட்டுனாங்க. கொட்டுது நாங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறோம்டா, எடுத்து போட்டு திருப்பி இது என்னத்தை காட்டுதுண்டா, சீசன் இருக்குல்ல, சீசன் இங்கே குறைஞ்சி கொண்டு போகுது. அதான் பூச்சி இப்படி மயங்கி இவ்வளோ. வைக்க போகிறோம். வெட்டி கட்டி விட்டா அது எல்லாம் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வதையை எடுத்து அதை வெட்டி வைக்கிறேன். எப்படியும் டைமை பார்த்தா அந்த மாதிரி 10-15 கூட தான் எடுக்கலாம். இன்னொரு 2 பேர் அனுபவமானவங்களை போட்டால் பின்னுக்கு இருந்து எடுத்துக்கொண்டு வர இன்னும் சரியாக இருக்கு. எங்களுக்கு நாங்கள் எடுக்கணும் பண்ணுறதுக்காக வந்தது. கட்டுப்படி நீ போய் நீ அப்படி ஆக்களை போட்டுட்டாங்க. இது தேன் வதை தான் அன்றைக்கு எடுத்தது.
திருப்பி எடுக்கணும். ஒவ்வொரு தேனியும் கிட்டத்தட்ட 1-2 மில்லி குடிச்சு கொண்டே இருக்கும். இப்போ காய் வச்சோன்னு அப்படியே எல்லாம் ஒரே பேலன்ஸுக்கு தானே வேறு. வெட்டுவோம். இந்த டைம்களில் தேனி இந்த அளவெல்லாம் கூடிடும். தேனி இந்த உப்பை பிறக்கிற பூச்சி இந்த சைஸ் வந்து கூடும். அதுக்கு பிறகு நம்மளா மழை நேரம் வந்து இன்னொரு தேனி உருவாகும். அதுண்ட ஏஜ் வந்து கூட இருக்கும். கொடனில் உருவாகிற பீசம் வந்து விண்டர் டைம் உருவாகிற பீசம் வந்து விண்டர் பீசன்னு சொல்கிறோம். அதோட லைஃப் டைம் வந்து நார்மலாக இருக்கிற தேனியின் லைஃப் டைம் விட கொஞ்சம் கூட. ஏன்னா அந்த விண்டருக்கு வந்து சர்வை பண்ணணும். அப்படி கொஞ்சம் தகவமைப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி இந்த பெரிய அளவு வந்து எங்களுடைய வித்தியாசம் தெரியும், பெருசாக இருக்குது. அப்போ கொண்டு வர சாப்பாடுன்ற அளவெல்லாம் கூட. இப்படிதான் குறிஞ்சி பூ இருக்குது தானே. இப்போ எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்காவில் இந்த வருஷம் பூத்தது ஸ்டார்டிங். இந்த வருஷமும் போன வருஷம் குறிஞ்சி இந்த வருஷம் பூத்தது. அப்போ அந்த டைமில் வந்து தேனியிலெல்லாம் கூட அந்த இடத்துக்கு வந்து காட்டும். ஏனென்றால் அந்த தேன் வந்து அந்த அந்த தாவரம் அந்த தேனை உருவாக்குறதுக்கான காரணம் தன்னை இனத்தை வந்து கூட பரப்பணும். ஏன்னா திருப்பி 15 வருஷத்துக்கு பிறகு தானே கூக போகுது. அதால் அது கூடுதலான தேனை உருவாக்கி மற்ற உயிரினங்களை வந்து பொலினேஷனுக்காக கவரும். அப்போ அது உற்பத்தி செய்கிற தேனின் அளவெல்லாம் கூட. இப்போ இந்தியாவில் நீலக்குறிஞ்சி கூட இருக்குது. எந்த இடம்னா நீலகிரின்னு சொல்கிறேன். நீலகிரி அந்த சைடு அந்த இடங்கள் எல்லாம் குறிஞ்சி பூவிலையெல்லாம் தேன் எடுப்பாங்க. மேலே கட்டிட்டு கரையான் மாய்க்கிறாரு. தாங்க சாப்பிடுவோம். இது என்ன மாதிரி தண்ணியும் இருக்கும். இது இருக்குதா? எல்லாம் இருக்குது. குழவியோடு இருக்குது. வாயில் முறையெல்லாம் சேர்த்தி இங்கே அப்படி எடுத்துக்கோம். வடிவா பார்க்குற ஆக்களுக்கு வாய் ஊறுவோம். நம்ம சுற்றி பார்த்து தேன் வாதை விரதத்தை வச்சுக்கணும். இது தேன் பாருங்க. அப்படியே டேஸ்ட் இந்த போன முறையடா இறுக்கமாக இருக்குது. இந்த இனிப்பு கொஞ்சம் கூடி இருக்குது. கூடி ஏன்டா கோட்டை கண்டன் குறைய இனிப்பு கூடும். அதோட போன முறை வாயில் வச்சோன்னா உள்ளுக்கு போயிட்டு. இப்போ அந்த வாயோட அந்த கரைஞ்சு கொண்டே இருக்குது தேன். நல்லா இருக்கு. சூப்பர். உண்மையாக நல்லா இருக்கு. இனிப்பு கூடின தேனண்டா பாருங்க. இதுதான் கொஃபி ரைட் இருக்கு. எனக்கு வந்து இருக்க போதே அதால் வெளிநாட்டிலேருந்து வர்ற ஆக்கள் இப்போ எல்லாம் வந்து நிப்பினா வந்து அப்படி உங்களுக்கு நீங்கள் நேராக வந்து பார்க்கணுமெண்டா இந்த வன்னி பகுதி கேரநகர் அதெல்லாம் தேனி பண்ண இருக்கிற இடம்.
இந்த கூட்டி கொண்டு போகலாம் வாங்க. புயல் வந்து கருப்பாக நாக்கில் இருக்கிறேன். ஏனண்டா புயல் காட்டில் இருக்கிறாங்க. காட்டில் இருக்கிற இனங்கள் அமர்த்தாமல் பிடிச்சிங்கன்னா இல்லையா? தேங்குழாவி சாப்பிடுவோமே வாங்க. முடிஞ்சா அப்படி கையில் வச்சு பாருங்க பார்ப்போம். இருக்கேல இருக்கினா அவ்வளோ வந்தான். இந்த பாருங்க விரல் ஏறுதா. தேனி வளர்ப்போம் வாங்கோ. வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து வன்னி காட்டுக்களை வந்து தேன் எடுக்கிறேன். மதுராந்தேனி பண்ணையிலேருந்து. இன்றைக்கு எனக்கு இருக்கத்தான் போகுது. மணந்துட்டுது. பெட்டியை பிடிச்சிட்டேன். என்ன சம்பவமோ தெரியாது. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நகர்த்திடுங்க. மெட்டாக்களை பகிர்ந்துடுங்க. வாய்க்க குழாவி போதா என்னென்னு இப்போ வைக்கிறேன்னு தெரியல. சரி அதுக்கோ தலையில் கொட்டினாங்க குழாவியை. சரி அவ்வளோதான் வேலை மசிக்க போகுது. ஒருக்கா சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா சரி. இது போய் வாத்தும் பழக்கினமோ இங்கே தாரா வாத்து இங்கே பாருங்க வரி நம்ம அஜக்கி கொண்டு இல்லாட்டி கொஞ்சினமோ அது வந்து அந்த உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். நான் கிஸ் பண்ணினோமா அது என்ன முன்பக்கம் தானே யூஸ் பண்ணணும் பின்பக்கம் யூஸ் பண்ணணும். புதுசாக கட்டி இருக்கு. இது புதுசானே. அது புதுசாக அதே இந்த கலரை வச்சு சொல்லலாம். கொஞ்சம் நிறமும் இருக்கு. நிறம் நல்ல வெள்ளையாக இருக்கும். பால் நிறத்துல இருக்கு. சரியா அதுதான் இந்த புக்ஸா நாங்கள் போன முறை அந்த இதில் பெரிய துண்டு துண்டா எடுத்தோம். மேலே காட்டியிருக்கு. ஏண்டா சில கொலனிஸில் இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படியெல்லாம் இருக்கு. தேன் குடிக்காது. குடிக்குதானே? குடிக்குது. ஆனால் அவியல் வந்து ஓரளவுக்கு மேலே குடிச்சிட வேண்டாம். அவியல் வந்து செத்துருக்கோம். அது ஒரு சின்ன இனிப்பு தன்மை. இனிப்பு தன்மை. சரி இப்போ 2வது சூப்பர் வைக்கிறோம். ஒரு சூப்பர் வச்சா அது அண்டைக்கு 2வது சூப்பர் வைக்கிறோம். ஏன்னா இப்போ பூச்சி கூடிட்டுது. அது பூச்சி கூடினா அடுத்த சூப்பர் வச்சு மேலே கட்டலாம். ஏன்னா மூடிகளையெல்லாம் கட்டிட்டு தானே அவன் அவைகளுக்கு இன்னொரு இடம் கொண்டு அவைகளுக்கு தேவைப்படுது. அதை நாங்களே உருவாக்கி கொடுக்குறோம் தேவைக்கு ஏற்ப மட்டும். சரி பாருங்க இப்போ நாங்கள் வண்டைக்கு எல்லாம் ஃபுல்லாக போன கிழமைக்கு முதல் எடுத்துறாங்க. இப்போ அதில் எல்லாம் திருப்பி எடுக்கிறோம். வேறண்டா இப்போ பெரிய சீசன் ஒன்று போகுது. இனி எல்லாம் அவையில் கட்டிட்டினோம். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக நாங்கள் இப்போ திருப்பி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது இன்னொரு காட்டு சீசன் ஃபாரஸ்ட்டுண்ட அடுத்த இன்னொரு சீசன். அது இல்லை இது புதுசாக அதை அண்டை தான் கட்டி விட்டுறாங்க. சிலதில் இருக்குது சிலதில் குறை. சிலதில் குறை. தேனை கண்ணனோடு ஏறுது அவ்வளோதுக்கு நல்ல இருக்குதா. ஏன்னா அவையல் ஏதோ ஒரு பிரச்சனையால குத்துவினோம். அது பேருந்து நம்மளா சைலண்ட் ஆகினோம். சரிதானே? ரைட் ஓகே. ஆட்ட போகிறா பாருங்க. அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சார் ஃபோன் பண்ணுவோம். ஹலோ
ஆ நாம் பிளேட்டுன்னு மாதிரி இல்லையா அப்போ ஓடர் மாதிரி தான் மாதிரி நினைக்கிறேன். அடுத்தது ஏனே மாற்றார் பாருங்க தேடி வச்சாச்சு. கண்டுபிடிக்கலாமா? பூ வந்து என்னன்னு எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் தானே, அது எத்தனையோ பூ இருக்கும். ஆனால் அதுக்குள்ள இப்போ மெயின் டிஷ் சைட் டிஷ்ஷன்னு இருக்குது. அதாவது மெயின் டிஷ் தான் மெயினாக வர்ற ஃப்ளோ. மிச்சமெல்லாம் வியல் வந்து வேறு வேறு டைம்களுக்கு போய் எடுக்கிறது. அவன் கட்டாயம் அப்போ ஒவ்வொரு ரேஞ்சுக்கு இப்போ நீங்கள் அன்றைக்கு நாங்கள் எடுத்துனாங்களானே எடுத்து போட்டு பக்கத்தில் இன்னொரு 5 கிலோமீட்டர் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல எடுத்ததே வேறு, டோட்டலாக வேறு. அப்படி சின்ன இடத்துக்குள்ளேயே வேரியேஷன்ஸ் வேறு. அந்த லொக்கேஷனுக்கு பொறுத்து தான் காடண்டைக்கு. அதான் ஒரு விஷயம். நடை எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் கிடக்கு. எடுக்கணும். இந்த ஒரு மழையாண்டு பெய்யும், அதுக்குள்ளே குடிப்பினோம். ஆனால் இன்னும் அந்த பாலப்பழங்கள் வந்து இருக்குது. ஏன்னா மழை பெய்யலை இந்த முறை. மழை பெஞ்சா எல்லாம் கொட்டுப்பட்டுரும். இந்த முறை எல்லாம் டிலே. டிலே ஆகும் போகும், எக்ஸ்ட்ரீம் ஆகும் போகலாம். இன்றைக்கு எப்படியும் அதே மாதிரி வரும், அன்றைக்கு எடுத்த மாதிரி. இது நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க? எது வருஷம் ஆயுட்காலம் முழுக்க செய்யலாம். தேனி இருக்கு மட்டும், மரங்கள் இருக்கு மட்டும் செய்யலாம். ஆனால் இப்போ மரங்கள் எல்லாம் அவங்க காட்டு பக்கம் எல்லாம் திருப்பி அழிவடையுது. காட்டுக்கு வெளியில் மரம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இல்லை மரம். ஏன்னா வெளியில் ரோட்டில் இருந்து பார்த்தா காடு மாதிரி இருக்கும். அது ஒரு 5-6-10 மரம் இருக்கிற லேயருக்கு மட்டும் இருக்கும், உள்ளுக்கு மரம் இருக்காது. அது எல்லாம் இருக்குது. வயசாகிற காலத்துலேயும் வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கனடா பக்கம் இல்லாத யூரோப்பிய கண்ட்ரிஸ் வயசானர்கள் கிட்டத்தட்ட 70 வயசாக்கள் எல்லாம் செய்யறவங்க. வேறு நாங்கள்லாம் நீங்கள் சத்தம் பண்ணாமல் விரதம் சொல்லி கொண்டு இருக்கிற ஒழிய வெள்ளைக்காரன் என்ன செய்கிறோம், அவன் எங்களோட கூடவே தான் செய்கிறான். புழுவதை அதை பார்க்க இப்போதைக்கு தேவையில்லை. இது ஏனெண்டா எல்லாம் பெரிய சீசன் தான். அதனால் இதெல்லாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இல்லை பெருசாக என்ன காற்று பாருங்க, நல்லா இருக்கு இந்த காற்று. கை வச்சா எல்லாம் சீக்கிரம். இதுக்குள்ள எத்தனை குளவியல் நிற்குது? எது இது புழு முழுக்க முட்டை தானோ? எல்லாம் முட்டை தான். மேலே சூப்பராக வைக்கலாம் காட்டி. என்ன செய்யுங்க, வெட்டுறீங்களோ? வட்டி போட்டு அது கழிவோ? இது வந்து நாங்களே தேன் சூப்பராக காட்டி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்டை முட்டை இருக்குத்தான், கழுவி போட்டு கொடுக்கலாம். இது என்ன படம்? அது நீ ஆட்டி எடுப்பீங்க? இதுதான் குயின் செல். எது குயின் செல்? குயின் உருவாகிற செல் இருக்குது தானே, ராணி உருவாகிற செல். செல் ரோயல் ஜெலி இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமே. சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஆயுட்காலம் கூட்டத்துக்கு தான் நாங்கள் இருக்கிற உயிரணுக்கள் அளவையெல்லாம் கூட்டும்.
அதுக்கு சரியா தெரியுதானே இதில் விடுங்க காட்டுங்க இதுதான் ரோயல் ஜெரி இது அதுண்ட மருத்துவத்தன்மை எப்படி இருக்குமென்னு யோசிப்பாங்க அதான் நான் சொல்லுவேன் இது இந்த சுவை வந்து எப்படி சொல்லுங்க லேசான கேரம் இருக்குண்ணே கேரம் ஒன்று இருக்கு நாக்கில் வச்சுன்னு வந்த சித்தன்ன மாதிரி அசிடிக் ஆனால் கொஞ்சம் வைத்த பிரட்டர் அந்த ஒரு உப்புத்தன்மை ஒன்று இருக்கு உப்புத்தன்மை ஒன்று வைத்த பிரட்டர்னா அந்த பிரட்டை இல்லை அந்த கேரத்தன்மை அந்த வைத்த பிரட்டை தன்மையை குறைச்சிடும் நீங்கள் வாயில் வச்சோன்னே சும்மா தூக்குதா அப்படி இருக்கு இந்த கடியாங்கட்டுறாக்கள் குடிச்சிங்கன்னா இல்லை வேணாண்ணே ஆ அதெல்லாம் இந்தியாவில் சரியா சேல்ஸ் புதுமண தம்பதிகள் அதை பற்றி சரியாக தெரியல ஆனால் சொல்கிறேன் கூகுளில் அடிச்சு பார்த்தா இதோட கொஞ்சம் பாதாம் பருப்பும் பேரிச்சம்பழமும் கலந்து போட்டு மேலே இருக்கிறதெல்லாம் பெருசா நீங்கள் தேனி வளர்த்தீங்கன்னா இப்படி ரோயல் ஜெயில எடுத்து சாப்பிடலாம் ஆயுட்காலம் கூடும் ஆயுட்காலம் கூடும் அதுதான் 30 நாள் சாகிற தேனியை இந்த ரோயல் ஜெல்லி தான் 3 வருஷம் வச்சிருக்கு அப்பா தேனிக்கு அவ்வளோன்னா மனுஷனுக்கு அது ஒரு கொஞ்சம் எங்க இலங்கையில் ஆயுட்காலம் பண்ணுற கேள்விக்குரிய ஏன்னா இப்போதைய காலம் போகிற வழியை அடிச்சு போட்டு போடுறாங்க பஸ்ஸு அல்லது அது சரி மோசம் இருக்கிற வேலை சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியா இதா பாருங்க இதெல்லாம் வந்து புழு அதையெல்லாம் இருக்குங்க இது ஒன்றையும் காணையில என்ன சாமான் இந்த இது தேனுக்கு அடிக்க போறீங்களே இது வந்து தான் தேன் அடிச்சு போட்டு திருப்பி கட்டி விட போகிறோம் ரைட் சரி இப்படியே கடையில் கொடுப்போம் வாக்குக்கு இது அப்படியோ என்ன ஒரு எத்தனை கிராம் படியோ 100 கிராம் 120 கிராம் வட்டி வர்றதை பொறுத்து எல்லாம் கசப்பொண்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா எது இல்லை இப்போ அப்போதே நாவல் நாவல் எல்லாம் கொஞ்சம் கசக்கத்துடும் அதாவது துவர் பண்ணு மாடு படை எடுக்குது பாருங்க இதா வருது இந்த அண்ணன் வந்து ஒழுங்காக கட்டி வைக்காதால வந்த பிரச்சனைகள் மேலே கட்டி வச்சுக்குது என்னென்ன எடுக்கிறேன்னு தெரியல இதுதான் பிரச்சனை இல்லை தேன் இல்லை அமௌண்ட் ஐயோ நான் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் சரியாக கட்டி வச்சா இந்த பிரச்சனையே வேற ரசி இதான் தேன் இவ்வளவு தேன் தனியாக வேறுமனாக்கள் வாங்கும் நல்ல இனிப்பண்ணா வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் அந்த கசப்பு கசப்பு இது என்னன்னா நாவல் நாவல் இவன் நாவல் மேலே நீங்கள் நாவல் தேன் தயார் உண்மையாக நாவல் தான் நாங்கள் இருந்து இதை மாற்றணும் என்னென்னா தனித்தன்மையில் தனித்தன்மையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லேசான தண்ணி இருக்கு தண்ணியாக தான் இருக்கும் எல்லா பூவுமே தண்ணி தான் அடிச்சு தானே அந்த இறுக்கத்தன்மையை கொண்டு இருப்பேன் நான் தேனியை ஓட்டக்கண்ணா குறைக்கும் சரி சரி இந்த கலர் வித்தியாசம் தெரியும் பாருங்க இந்த கலர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆரஞ்சு கலர் போக சரிக்கும் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குண்ணா சரி இது ஆரஞ்சு கலர் நாவல் தேன் ஆரஞ்சு கலர் வந்து இன்னும் சிவப்பாக வரும் சரியா கருப்பாக வரும் கடைசி கருப்பேண்ணா கருப்பு கருப்பாக வரும் சரி சரி தேன் பாருங்க தேன் இவ்வளவு நல்லா இப்போ இருக்கோம் என்னண்ணே போன முறை கொஞ்சம் கண்ணாடி தானே இப்போ இருக்கோம் ஆசையாக இருக்கு பாருங்க ஆசை தோசை அப்பளம் வடை வேணுமெண்டா வாங்க இங்கே அப்படியே கடை காணுமா அஞ்சா பாருங்க இந்தா தேன் தேன் இப்போ ஊத்திர பார்த்துருப்பீங்க சட்டியான உருக்கம் அண்ணே பொய் சொல்லல நல்ல இருக்காம் கசப்பு தன்மை இருக்கா நாவல் பூ சீசன் தொடங்கிச்சான்னு சொன்னா
இதே மல்டிபிள் வர 2 இனி சேர்ந்து வேற வேற எல்லாம். மல்டிபிள்லாம் வேற. ஆ உங்களுக்கு பார்க்க இதாக கிடக்கும் கசக்குது செலரோகாரதுக்குன்னா இல்லை மேடம் சரியான நல்லா. செலவோகாரம் சுகர் லெவல்ல குறையும். சொல்லிட்டே காட்டு நாவல் தேனண்டா இன்னும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு கசப்பு தன்மை இப்போ என்ன காரமும் கசப்பும் சேர்ந்து இருக்கு உங்களோட கேட்கணுமா யோசிக்கிறேன் அந்த தேன் இருக்கல்லோ தேனை இந்த முகத்துக்கு பூசினா செய்யுமோ அதை பற்றின ஒரு விளக்கம் சொல்லுங்க இப்போ இந்தியாவில எல்லாம் கணக்கு பேர் பூசி காட்டுவான் தலையில முடியை காட்டுவான் அதுதான் நான் చెప్పను கவர்மெண்டாவா ஆனால் ஏதோ ஒரு பூ கொண்டு அது பரவாயில்ல ஒட்டு வையா பழைய ஞாபகங்கள் வருது முதல் தேனெல்லாம் தினையில எல்லாம் படுறது ஆனால் இப்படி இருக்கதால இப்படி இருக்கிறோம் கொஞ்சமாக என்ன இருக்குதுன்னா ஏதோ ஒரு பூக்கள தேனுகள தன்மை இருக்கலாம் அதை நினைக்கலாம் பரவாயில்ல விடுங்க இது ஒரு அனுபவம் தானே இதோட பழகம் தானே அப்ப இந்த பூக்கள்ல இருக்காது வயசு போவாதான் இல்லாட்டி எங்க மீசியில எல்லாம் நிறைஞ்சு போயிருக்காங்க அதான் எல்லாம் மனசு தான் முக்கியம்